ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மும்முரமா நீங்க வந்து உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்காக நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, படிக்கிற நீங்க வந்து பாத்தீங்கன்னா துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா, சிலர் வந்து எய்ம் பண்ணி படிப்பீங்க, இதுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் வந்து எதுக்கு போறதுனே தெரியாத மாதிரி படிச்சுட்டு இருப்பீங்க. 12th வந்து நீங்க ஒரு குரூப், ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. பட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னா நீங்க தாராளமா இன்ஜினியரிங் போகலாம். ஸோ இதே மேத்ஸ் பயாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் போகலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் லைன்லயும் போகலாம், தென் அக்ரிகல்ச்சரும் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே குழப்பங்கள் இருக்கும். ஏன் அந்த குழப்பங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா முக்கியமா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க துறையை தேர்ந்தெடுத்துட்டு படிக்கிறப்ப அதுல மும்முரமா படிங்க, நிறைய ஸ்கோர் பண்ணுங்க. சிலர் வந்து துறையை தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதிக ஸ்கோர் எந்த சப்ஜெக்ட்ல எடுக்கிறீங்களோ ஸோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப பயாலஜி அப்படின்னா நீங்க வந்து தாராளமா மெடிக்கல் லைன் போகலாம், அக்ரிகல்ச்சர் போகலாம். இது மேத்ஸ்ல அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இன்ஜினியரிங் கூட போகலாம். பட் இந்த கோர்ஸ் தான் கட்டாயமா எடுத்தாகணும்னு நாங்க சொல்லல. உங்களுக்கு அது ஈஸியா வரனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் வந்து ஃபியூச்சர்ல நீங்க அதை பத்தி படிக்கிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா புரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 12th நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல துறையை தேர்ந்தெடுத்துட்டு படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி துறையை தேர்ந்தெடுக்கல அப்படின்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. எதுல அதிக மார்க் வாங்குறீங்க, எந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு அதிகமா வருது அப்படிங்கறத பாருங்க. அதை பொறுத்து நீங்க இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, அக்ரிகல்ச்சரா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரியான முடிவுகளை நீங்க எடுத்துக்கலாம். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய பேர் யாருமே படிக்கிறதுக்கு விருப்பம் காட்டவே இல்லை. ஏன்னா வந்து இன்ஜினியரிங் கல்லூரிகள் வந்து தமிழகத்தில் 400 கல்லூரிகள் இருக்கிற பட்சத்துல அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40, 45 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாப்ஸ் போகலாம், ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே தான், நான் இன்ஜினியரிங் புரிய சொல்லல. பட் அந்த இன்ஜினியரிங்லயும் நீங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், நாலேஜ் டெவலப் பண்ணி இன்டென்சிவ் ட்ரைனிங் எல்லாம் போகணும், அதிக மார்க் வந்து நீங்க ஏர்ன் பண்ணணும். தென் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கான எல்லா வித தகுதிகளும் உங்களுக்கு கண்டிப்பா இருந்தாதான் நீங்க வந்து இன்ஜினியரிங்ல போய் நிறைய சாதிக்க முடியும். தென் அக்ரிகல்ச்சர் மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசல, அக்ரிகல்ச்சர் மாதிரி எல்லா விதமான ஒரு துறைகளுக்கும் நான் சொல்றேன், காமனா சொல்றேன். அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா, ஏன்னா எப்பயுமே உணவுடைய தேவைகள் டே பை டே இருந்துகிட்டே இருக்கனால நீங்க தாராளம் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து நிறையவே ஸ்கோப் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எவ்வளவோ துறைகள் இருக்கு. அதுல நீங்க வந்து நல்லா படிச்சீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டங்கள் நிறைய நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் ஆகட்டும், நமக்கு முன்னோடியா திகழ்கிற பெரிய பெரிய மனிதர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சது வந்து நல்லாவே மேல போயிருக்காங்க. நீங்க எந்த ஒரு துறை எடுத்து நீங்க படிச்சாலும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். அதனால அது காலேஜஸ்ல பாத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்க 12th படிக்கிறதுல எந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த துறையில அதிக மார்க் இது பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க துறையை தேர்ந்தெடுத்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி கவலை இல்லை. துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா இன்ஜினியரிங்ல ஒரு நல்ல காலேஜ்ல நல்ல கோர்ஸ் கிடைக்கும்னா நீங்க அதிகப்படியான மார்க் வந்து நீங்க ஏர்ன் பண்ணணும். சோ இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம எந்த ஒரு துறையா இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிக்கும் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது கோர்சஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிக மார்க்ஸ் ஏர்ன் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து தாராளமா அதை எடுத்து படிக்க முடியும். இல்லைன்னா காலேஜஸ்ல சீட் கொடுக்கறது யார் அதிக மார்க் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க, 12th அதிகமான மார்க் ஏர்ன் பண்ணுங்க. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ், எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் பத்தி கிளியர் பண்ணணும், தென் காலேஜ் கோர்ஸ் டீடைல்ஸ் மாதிரி எது மாதிரி வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம உங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.